பார்த்து இறங்குமா. சரிண்ணே. டேய் வாங்கடா. டேய் அதை வராப்படுறா. எப்பா நீயும் உள்ள வாப்பா. எத்தா 40 நாள் தீட்டே இன்னும் முடியல, நான் எப்படி உள்ள வர்றது? உள்ள பிரகாரத்துக்கு வர வேணாம்ப்பா, வெளி பிரகாரத்திலே நின்னுக்க வேண்டியதானே. சொன்னா கேளுத்தா, செய்யக்கூடாதெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கிய. இந்த ரத்னா அவங்க காணணும். பின்னாலதான் பைக்ல வந்தா. சரி நீ அக்கா வந்ததும் கூப்பிட்டுட்டு வா, நான் உள்ள போதேன். சரி போ. வாங்கடா வாங்கடா. இசக்கி வாங்கடா. எக்கா இங்க வாக்கா. வாங்க அத்தா. நீ வரதுக்குள்ள கோயில போய் அர்ச்சனை தட்டு வாங்கிடலான்னு பார்த்தேன். நாங்க வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? ஆமா, எங்கிட்டி பாண்டியத்தான்? அது அவுட்டர் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட்டா, அதே அவசரமா போயிட்டாவோ. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து விளக்கு போட வேண்டாமா? என்ன செய்ய, அவருக்கும் சேர்த்து நான் விளக்கு போட்டுக்க வேண்டியதுதான். நீ வாக்கா போலாம். வாங்க. எசக்கி, ஏமா நீ தானே எசக்கி? ஆமா. எதுக்குமா? நான் கிளியாஞ்சட்டி விற்கிறேன். உன் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லிவிட்டாரு. இந்தாமா, இதுல 108 இருக்கு. நெசமாவா? இத வச்சு விளக்கு போடுவியா? அக்கா காசு எல்லாம் ஐயா கொடுத்துட்டாங்கம்மா. நீங்க எடுத்துட்டு போய் விளக்கு போடுங்க. கூட வரலன்னு சண்டை போட்டா எப்படியெல்லாம் சமாதானப்படுத்துறாரு பாத்தியா? சரிதா, நீங்க போய் விளக்க போடுங்க, நான் இங்கனுக்குள்ள இருக்கேன். இசக்கி, என்னக்கா? இந்தா தப்பு. நான் கேக்கலையே. உன் வீட்டுக்காரர் தாம்மா ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி விட்டு இருந்தாரு. இந்தா வாங்கிக்க. இம்புட்டா? ஐயா சொன்னாரு, நான் தரேன். கூட நிக்கிறாங்களே உங்க அக்கா, அவங்களுக்கும் வச்சு விட வேண்டியதானே. கொடுத்தா நான் வரேன். சரிக்கா. பரவாயில்லையா, பாண்டி மாப்பிள்ள பொறுப்பான புருஷனா நடக்க ஆரம்பிச்சிட்டாரா? இதெல்லாம் சூடாமணி இருந்து பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கூடிய சீக்கிரம் நானும் யாருன்றதை காட்ட தான் போறேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கனே நிக்க. இசக்கி போன் அடிக்கிட்டு பாரு. அக்கா இது கொஞ்சம் புடியேன். அவகதான் போன் பண்ணுதாவோ. ஓ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. சரி எசக்கி, உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன், வந்துருச்சா? வந்துச்சு மாமா, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, நீ நிம்மதியா விளக்கு போட்டு சாமியை கும்பிடு, நான் அப்புறமா பேசுறேன், சரியா? சரி மாமா, வச்சிடுத. அவகதா கொடுத்து விட்டதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டாவோ. எக்கா இந்த பூவை எனக்கு வச்சு விடுதியா? வா. கொடுக்கா. அப்படியே இரு.
சரி போயிட்டு வாங்க. சரிப்பா வா. வணக்கம்மா. வாலே வணக்கம். இல்ல சேது, இன்னும் அந்த பொண்ணு தூக்கல? அவ அப்பவே வீட்டை விட்டு கிளம்பிட்டாளே. எங்கம்மா தனியாவா வந்தா? கூட 3 பேர் வந்தாங்கம்மா. சுத்தி முத்தி அவங்க ஆளுங்களா இருக்காங்க, எப்படிமா தூக்க முடியும்? இப்ப எங்க அவ? உள்ள போயிட்டாங்கம்மா. முட்டா பயலுகளா, வெளிய வச்சே தூக்காம என்கிட்ட வந்து வியாகியானம் பேசிட்டு இருக்கியா? மா, எம்புட்டு கூட்டம், அம்புட்டு கூட்டம் இருக்கும்போது எப்படிமா தூக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பதில வச்சுக்க. உள்ள போவோம், எப்படியாச்சும் அவளை தூக்கணும். ம், ஆமா, நீங்க எல்லாரும் வந்த கார் எங்கடே? அங்க பின்னாடி நிக்குதுல்ல, அதான். சரி சரி. இத பாரு, உள்ள போலாம். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நீங்க யாரும் என் கூட வரவே கூடாது. நான் யாரும் நீங்க யாரோ மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? சரியாத்தா. இது பாருங்க, அவசர ஆத்திரத்துக்கு கூட யாருமே என்கிட்ட வந்து பேசிடக்கூடாது. இந்த வரல, எதுவா இருந்தாலும் போன் இருக்குல்ல, அதுல ஒரு போனை போடு, அதுலயே பேசிக்கலாம். சரிதா. இந்த பாரு, சரியான சந்தர்ப்பம் வந்ததும் நான் கண்ணை காட்டுதேன், நீங்க தூக்கிருங்க. சரியா? சரிதானே? சரி, நான் முன்னால போதேன், நீங்க என் பின்னாலேயே வாங்க. சரிங்க. கேட்டி, அப்பா அங்கேயே வெளியில நிக்கிறாரு, வந்து திரிய பிரிச்சு கொடுக்கலாம்ல? அக்கா, இன்னும் 40 நாள் திரும்பலல்ல, அப்பா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதான், அதான் வெளி பிரகாரத்திலே நிக்கிறாரு. வெங்கடேஷ், கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்றீங்களா? திரியெல்லாம் கொஞ்சம் திரிச்சு கொடுக்க முடியுமா? அப்ப திரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? வெங்கடேஷ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? குடு குடு. பிடிங்க. ஏங்கா மாமாவை இப்படி வேலை வாங்குத? அவர் பாவம் இல்லையா? இதுல என்னடி இருக்கு? அண்ணன் இருந்தா செஞ்சு கொடுக்காதா? அவருக்கு எந்த ஈகவும் இல்லை. எனக்காக எல்லாத்தையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்காக செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீ மட்டும் ஒரு நாளும் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்ட, ஆனா என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துருவல்ல. எனக்கு ஈகோ இல்லை. என் ஈகோ உன் வீட்டில் இல்லடி, என் வீட்டுக்கு வா, அங்க காட்டுறேன், அப்ப தெரியும்டி.
வாங்கம்மா. வாங்க. என்ன விளக்கெல்லாம் போட்டுட்டேல? ஆச்சு சாமி, இதோ ஏத்திட்டோம். கொடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி சார் இல்ல சார், அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா வெங்கடேஷ். சார் நான் அப்புறம் கால் பண்றேன். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ. துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, அம்மனுக்கு படைச்சாச்சு. பக்தாளுக்கு உங்க கையாலேயே பிரசாதத்தை கொடுத்துருங்க. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. காத்யாயனாய வித்மஹே. முதல் பிரசாதத்தை நீங்க சாப்பிடுங்க வெங்கடேஷ். தேங்க்ஸ். இசக்கி, நீயே இந்த பக்கமா போய் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துறியா? சரிக்கா. சரி. நீ மாமா கூட பேசிட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ரத்னா, அதான் விளக்கு போட்டு மாவிளக்கு ஏத்தியாச்சுல, போலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இசக்கி, பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம எல்லாம் ஒண்ணா கிளம்பிடலாம். என்ன ரத்னா, அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்கல்ல. நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? ப்ளீஸ், கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் தான், போ. டேய், பிரசாதம் கொடுக்கறப்ப தூக்கிட வேண்டியதுதான். சரிடா. ரத்னா, இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. வா, நம்ம கிளம்புவோம். இல்ல வெங்கடேஷ், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்ப எல்லாம் முடிஞ்சிரும். ரத்னா, சாமி கும்பிட்டு விளக்கேத்தி மாவிளக்கெல்லாம் போட்டாச்சு. ஸ்கூல்ல இருந்து ஓயாம கால் வந்துகிட்டே இருக்கு ரத்னா. நீ லீவ்ல இருக்கலாம், ஆனா நான் லீவ் போட முடியுமா? வா போலாம் ப்ளீஸ். எசக்கி, பாக்கியை நீங்க கொடுத்து முடிச்சிருவீங்கல்ல, நான் ரத்னாவை கூட்டிட்டு போலாம்ல? நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிடுதேன். அப்பா கிட்ட சொல்லிருங்க. பாத்தியா, இசைக்கு சொல்லிட்டல்ல. வா ரத்னா, நம்ம போலாம். வர்றேன். நீங்க போங்க மாமா. ரத்னா, நீ வா. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சுதுங்கய்யா. வேலையை ஆரம்பிச்சிருங்க நீங்க பாட்டுக்கு. சரிங்கய்யா. மேல எல்லாம் பாத்தீங்கல்ல? ஆமாங்க. எப்படி விழுற மாதிரி இருக்குன்னு. சரி பண்ணிடலாங்கய்யா. நாங்க கிளம்புறோம் மாமா. ஏமாப்ல, பிரசாதம் கொடுத்து முடிச்சாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாமே. சாரி மாமா, ஸ்கூல்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க இசைக்கிய கூட்டிட்டு வாங்க, நான் ரத்னாவை கூட்டி கிளம்புறேன். இல்ல பிரசாதம் இசைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா மாமா. அவ கொடுத்துருவா. ரத்னா, நீ வா. அப்ப சரி. எத்தனை ரத்னா, நீங்க கிளம்புங்க, நான் எஸ்கே கூப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வா ரத்னா. இல்லை, வாங்கலே, தூக்குங்க. இத வராதா? டேய், போலாம் வா.
நிறைய இருக்குண்ணே. ஆனா ஒரு இலையில கொஞ்சம் தான் வைக்க முடியும். இந்த மாவை சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் தரேன். உங்களோட அவ்வளோதானே. வேணும்னா சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, மாவு நிறைய இருக்கு. தூக்குங்க. ஏலே சௌந்தரபாண்டி, உன் மகனையும் மருமகனையும் வச்சே நான் உன்னை பழி தீர்க்க போறேன்டா. இது வரைக்கும் நீ தானே தப்ப செஞ்சுட்டு பழிய வேற ஆள் மேல தூக்கி போடுவ. இந்த தடவை இந்த தப்ப நான் செஞ்சுட்டு எசக்கிய கொன்ன பழிய நான் உன் மேல தூக்கி போட போறேன். செய்யாத தப்புக்கு உன் மகன் கையால உன் மருமகன் கையால நீ செத்து போக போறல. உனக்கு இருக்கு. இல்ல உள்ள இருக்கால, அவ காருக்குள்ளதான் இருக்கா. இனி பிரச்சனை இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல எங்கல அவளோட பேக்? இதோ இந்தாங்க. சௌந்தரபாண்டி தான் எசக்கிய தூக்குனாங்கிறதுக்கு சாட்சியே இதுதான். இல்ல இன்னும் உங்களுக்கு வேலை இருக்கு. சொல்லுங்க ஆத்தா, செஞ்சிடலாம். நான் சொன்ன இடம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்காத்தா. இது பாரு, அங்க இவளை கொண்டு போயிருங்க. இவ கழுத்தை அறுக்கணும். அதுதான் நம்மளோட திட்டம். ஆனா அதுக்கு முன்னாடி சில வேலைங்க இருக்கு, அத நான் செஞ்சு முடிக்கணும். அப்படின்னா நாங்க சொல்றேன், இருல, அவசரப்படாத. நான் சொல்ற வரைக்கும் எசக்கிய நீங்க உயிரோட தான் வச்சிருக்கணும். என்கிட்ட இருந்து போன் வந்ததும் அவ கதைய முடிச்சிடணும். முடிச்சிடலாத்தா. கதைய முடிக்கிறதுனா மொத்தமா முடிச்சாகணும். அவனுங்க கையில எசக்கியோட பணம் தான் கிடைக்கணும். அவ இனிமே உசுரோட அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. ஆத்தா, அதுக்குதான் ஆத்தா கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். சாவட்டும், அவ தனியாவா போறா? ஏற்கனவே சொர்க்கத்துல மேல் உலகத்துல அவ ஆத்தாக்காரி காத்துக்கிட்டு இருக்கால. அவளோட இவளும் போய் சந்தோஷமா இருக்கட்டுமே. இம்முட்டு தானா ஆத்தா? இவளை கொண்டா உங்களுக்கு என்ன ஆத்தா கிடைக்க போகுது? இலே பழி தீக்கணும்ல. இவ செத்தாதான் என் தம்பி சௌந்தரபாண்டி ஜெயிலுக்கு போவான். பெத்த மகனே அவனை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு மிதி 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 மிதிப்பான். அது நடக்கணும்னா இவ சாகணும். சரில, நீங்க கிளம்புங்க. இதெல்லாம் நான் செஞ்ச ஏற்பாடுன்னு இவளுக்கு தெரிய வேணாம், சரியா? சரி சரிங்க அத்தா, நான் பாத்துக்கிறேன்.
வராத்தா சரி போ போ போ. ஹலோ மாமனாரே, நீ இழிச்சு பழகிறதுக்கு என் தங்கச்சி போன் தான் கிடைச்சதா உனக்கு? உரும்பையிலே கடத்திட்டோம்லே, தங்கச்சி நொசுக்கிய கடத்திட்டோம்லே.